எப்பவுமே பரபரப்பான நாள் அப்படின்னா வந்து அது வெள்ளிக்கிழமை தான். டிக்கான நாளும் அதுதான். இன்னைக்கு காலையில நம்ம நிலவாசப்படிக்கே வெளியே கோலம்லாம் போட்டு சாமி கும்பிட்டு துளசி பூஜை முடிச்சுட்டு ஒரு 6:45 7 மணி அப்படிங்கிறப்ப தான் உள்ள விளக்கேத்தி பூஜை செய்யறக்கே போனேன். வேலுக்கு அரளிப்பூ பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நாள் கழிச்சு இந்த அலங்காரம்லாம் பண்றப்போ அவ்வளோ ஹாப்பியா மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக கோலம் போடுறோம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். கோலம் வந்துட்டு எங்க வீட்ல கோலப்பொடி எப்படி தயார் பண்ணா கோலக்கல்னு கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து தீயில சுட்டு அதை வந்து இடிச்சு அதில் வந்து சலிச்சு வச்சுக்குவோம். அதுதான் வந்து கோலம் போடுவோம். பட் இப்போ வந்து கோலப்பொடி கடையில் தான் நம்ம வாங்கிக்கிறோம். பட் அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. கோலக்கல்ல இருக்கிற அந்த பொடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சாண்டில் கலரில் இருக்கும். இவ்வளோ பேர் இந்த மாதிரி கோலக்கல் பார்த்துருக்கிறீங்க, இதில் பொடி செஞ்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கோலக்கல்லுக்கு ஒரு காந்தத்தன்மை இருக்குமா, அதனால காலைல எழுந்துனே அதை தொட்டு கோலம் போடும்போது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த காலத்துல ஏர்லி மார்னிங் வந்து கோலம் போட சொன்னாங்களாம். ஒருநிலைப்படுத்தி கோலம் போடும்போது தான் கோலமே அழகாக போட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.